ஒரு 5000 பேருக்கு டிகிரி வழங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்பவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் ஹானரரி காசா டாக்டரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, சினிமாவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த தடவை வந்து அவர் கோபாலன் கோகுலம் அவர் போர்டு பண்ணி இன்னைக்கு அதே போல வெற்றிமாறன் டைரக்டர் இந்த அவருக்கு நீங்க ஒரு வந்து டாக்டர் வச்சுருந்தா மேக்ஸிமம் நானே டைப் தான் இருக்கும். அது ஒத்துக்க மாட்டேன். அது அவங்க இஷ்டம். முனைவர் பெரிய விஷயம் என்னன்னா, ஐ திங்க் லாஸ்ட் இயரா அது வருஷமா தெரியாது, சாருடைய மதர் வந்து இங்க 3 years PhD ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு 70 வயசுல படிச்சு 70 வயசுல கண்டிப்பா இல்ல முனைவர்னு போட்டுக்கலாம். வந்து பட்டம் கொடுத்துட்டாங்க. அவங்க நிறுவனம் அவங்க கூட சேர்ந்து வந்து பயணிக்க போறீங்க. வீடியோ சீக்கிரமா அப்புறம் வந்து சூர்யா படம் எது முன்னாடி வரும் சார். அப்புறம் உங்களுக்கு ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் படித்தவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர்லி வந்து பட்டம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம கான்ட்ராக்ட் மட்டும் என்ன நடக்குதுன்னா, இப்போ போன வருஷம் டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி வந்து சூர்யா சார் டாக்டர் கொடுத்துருக்கோம். எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே லெவல் தான் வருமா, 8 months வருமா, இல்ல 1 year வருமா? இல்ல லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து கரெக்டா போயிடுச்சு. எவ்ரி செப்டம்பர்ல தான் இனிமேல் கான்வெகேஷன் வரும். இன்னொரு அப்படியே பேசுறாங்க. தொடர்ந்து என்ன வேஸ்ட் மட்டும் எல்லாரும் டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய வச்சிருக்காங்க பட்டம். இல்ல இயர் ஒன்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிலே ஆயிடுச்சு. சார் டாக்டர் வெற்றிமாறன் சார் டாக்டர் பட்டம் வாங்கிருக்கீங்க. திரைத்துறையில டாக்டரா நீங்க வந்து இதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் இல்ல அதெல்லாம் டைம் சார்